பிஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். பணியிடம் மாற்றி தூக்கி வேற இடத்துல போடுறீங்களே ஒழிய அந்த ஒப்புதல் அளித்த ஆசிரியர் யாரு, அந்த அதிகாரி யாரு, அவருடைய துறை எது? பள்ளி கல்வித்துறைக்கு தெரியாம இது நடந்துருச்சா? அரசு பள்ளியில் ஆன்மீகம் போதிக்க வேண்டியது என்ன இருக்குது? அதுக்கு நிறைய மடங்கள் இருக்குது, அதுக்கு ஆசிரமங்கள் இருக்குது, அங்கே போய் செய்யணும். திருக்குறளை தாண்டி இருக்கா? ஆன்மீகம்ங்கிறது என்ன? எல்லா உயிர்களையும் பேரன்பு கொண்டு நேசிப்பது, அது வாழ்க்கையே ஒரு வழிபாடு தான் என்ற நூலில் ஐயா இறையன்பு ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கார். அன்பு தான் அதன் வாசல், கருணை தான் அது வரவேற்பறை, ரொம்ப தெளிவாக எழுதுகிற. முக்தி தான் அதன் முற்றம்னு எழுதியிருக்கிறார். அதான்டா ஆன்மீகம்னா. ஆன்மீகம்னா எல்லா உயிர்களையும் நீ பேரன்பு கொண்டு நேசிப்பின்னா அதான் ஆன்மீகம். புல் பூண்டு பூச்சி வண்டு எல்லாத்தையும் நேசிக்குது. அது 2 வரியில் எங்கள் 1.25 அடியில் எங்கள் பாட்டனார் வள்ளுவ பெருமகனார் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு செய்தொழில் வேற்றுமையான்ட்டார். வகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக நூலோர் தொகுத்தவற்றிலெல்லாம் தலையிட்டார். இதை தாண்டி என்ன ஆன்மீகம் இருக்கு? திடீர்னு தேவையில்லாமல் சொல்றது. இதெல்லாம் இந்த புதிய கல்விக் கொள்கையில் வருது. இதுக்கு முன்னாடி ஆசிரியர் தினம் நடந்திருக்கா இல்லையா? சரி, நான் என்னுடைய ஆசிரியர்களை என் அறிவு கருவுகளையின் தாயாக தான் நான் பார்க்குறேன். நாங்கள் பெரிய மதிப்பு வச்சுருக்கோம். என்னை பெற்ற தாய் தந்தையர் இந்த உலகத்தை எனக்கு காட்டினாங்க. என் ஆசிரியர் பெருமக்கள் தான் இந்த உலகத்துக்கு என்னை காட்டினாங்க. இதுதான் சீமான், இதுதான் திருமால் செல்வன், இதுதான் கோகுல், இவர் வழக்கறிஞர், இவர் மருத்துவர் அப்படின்னு உலகத்துக்கு காட்டினது ஆசிரியர் பெருமக்கள் தான். என்னை பெற்ற தாய் 10 மாதம்தான் என்னை உயிர் கருவறையில் சுமந்தாள். ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் 18-20 ஆண்டுகள் எங்களை அறிவு கருவறையில் வச்சு சுமந்தாங்கங்கிற புரிதல், தெளிவு, அந்த பார்வை எங்களுக்கு இருக்குது. ஆசிரியர் பெருமக்களை மனதுக்குள் வைத்து இதயத்துக்குள் வைத்து போற்றுவது, மதிப்பது, வணங்குவது வேறு. காலை கழுவுறது என்னது? காலை கழுவுற வழிபாடு எங்கிருந்து வருது? இது யார்கிட்ட இருந்து வருது? இதெல்லாம் கோட்பாடு யாருது? இதுல யாரோட? இதெல்லாம் RSS பிஜேபி விடுது. அது எப்படி உள்ள வந்துச்சு? அது யாருக்கும் தெரியாம வந்துடுச்சா? இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனை அரசு பள்ளியில் ஆன்மீக போதனை எதுக்கு வருது? தெரிஞ்சிருச்சு வெளியில. தெரியலன்னு என்ன பண்ணியிருப்பீங்க? அது தொடர்ந்து தான் இருந்திருக்கும். அது ஏன் அவரை சரி விஷ்ணு மகாவிஷ்ணு அவர்களை வானூர்தி நிலையத்துக்குள்ள போய் ஒரு பயங்கரவாதி போல, ஒரு கொடுஞ்செயல் செய்தது போல அவரை போய் பிடிச்சி கைது பண்ணி அதை ஒரு செய்தி, நீங்க வேற செய்தியை மறைக்க இந்த செய்தியை பெருசாக்குறீங்க. அதான் உண்மையிலும் உண்மை அதுதான். அப்ப நீங்க இதை எதுக்கு இவ்வளவு பெருசு பண்றீங்க? உண்மையிலே அவர் பாட்டுக்கு அவர் வேற எங்கேயோ அவர் ஆன்மீக சொற்பொழிவோ வழிபாடோ யோகா பயிற்சியோ கொடுத்துருந்துருப்பாரு. நீங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள போக அனுமதிச்சது யாரோட அனுமதி இல்லாம நான் போய் இப்ப நானே ஒரு கல்லூரியில் போய் பேசுறேன்னா அந்த கல்லூரி என்னை அழைக்காம என்னை யாரும் கூப்பிடாம நானா போய் பேச முடியுமா? இல்லை பேசிடுவேன்னா? அப்ப அந்த அளவுக்கு தான் பள்ளி மேலாண்மை இருக்குதா, கல்லூரி கல்வி துறை இருக்குதா? அதை சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு நிர்வாகம் இருக்குங்க. இங்க இருந்து நான் யாரோட பேசுறேன்னு பதிவு பண்ண தெரியுது. அலைபேசியில் இருக்கிற எத்தனை 3-4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் எடுத்து வெளியிட தெரியுது. அவ்வளவு பொறுப்பு இருக்கு உங்களுக்கு. இதை கண்டுபிடிக்க தெரியாது. கொடுமைதான். உடற்பயிற்சி செய்கிறது அது ஒவ்வொருத்தருடைய நலன்கள். அது ஐயா நல்லா உடற்பயிற்சி செய்கிறார், சைக்கிள் மிதிவண்டிலாம் ஓட்டுறாருங்கிறது, அவர் உடல் நலத்தோடு இருக்கிறாருங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. முதலீடு கொண்டு வர்றதுங்கிறதுல எங்களுக்கு வேற கொள்கை நிலைப்பாடு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 1/4 நூற்றாண்டா இந்த முதலீடு கொண்டு வர்ற இந்த சடங்கு நடக்குது, இந்த வேடிக்கை நடக்குது. 2 லட்சம் முதலீடு கொண்டு வந்திருக்கோம். முதலீட்டாளர்கள் மாநாடு இங்கே நடந்திருக்கு, வெளிநாடுகளில் போய் நடக்குது. இதனால தான் நாங்கள் முதலமைச்சர் ஆல் இந்திய புரோக்கர், பிரதமர் இந்த இன்டர்நேஷ்னல் புரோக்கர்னு நான் சொல்கிறது காரணம் தான். இப்போ இவங்களும்
இன்டர்நேஷனல் புரோக்கராக மாறிட்டு இருக்காங்க. எல்லா நாடுகளுக்கும் போய் எங்கள் நாட்டில் முதலீடு செய்யவாங்கன்னா இந்த நாட்டை கூறு போட்டு விற்கிறது. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.